அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ரிஸ் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃப்ரான்ஸ் போன எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். வீடியோ காமிக்கிறதுக்கு நான் தயார், அதை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் லாஸ்ட் டைம் போனப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல. அப்படி நான் யூடியூப் ஆரம்பிச்சிருந்தேன்னா உங்களுக்கு நான் ஒன்று விடாமல் நான் ஒன்று மிஸ் பண்ணாமல் எடுத்துருந்துருப்பேன். ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நாங்கள் வந்து போகும்போது போட்டில் போனோம், வரும்போது ட்ரெயினில் வந்தோம். நல்லா கிளைமேட்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரான சம்மர் டைம் அது. நான் வந்து போட்டில் வந்து நான் போனதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ரொம்பவே ஆவலாக இருந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். டோவருக்கு வந்து இங்கேருந்து ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாண்ட்விச் எடுத்துகிட்டு போனோம். கிளம்புறதுக்கு ஒன்றும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் டீசல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். ரொம்பவே வந்து எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு. போட்டில் எனக்கு ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக்கிங் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் வந்து நல்லா பிஸி டைம். ஸோ நிறையா பேர் வந்திருந்தாங்க. இது வந்து 2வது செக்கிங். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு 2வது இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். கார் பார்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்தந்த லைனில் நம்ம நிற்கணும். கிளம்பியாச்சு. ஒரு போட்டில் வந்து நிறையா பஸ்ஸு காரு இதெல்லாம் வந்து இருந்து ஒரு கடல் தாண்டி போகிறது வந்து பெரிய விஷயம். மாஷால்லா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ வெயிட்டையும் வந்து இந்த போட்டு வந்து எடுத்துகிட்டு போகுதுன்னா பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால் பயமும் ஒரு பக்கம் இருந்துச்சு, ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணேன். இதான் நாங்கள் வந்து ஏற போகிறோம். பாருங்கள், வெதர்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. வந்து 6 இல்லை 7 மாடியான்னு தெரியல. நாங்கள் வந்து 5வது ஃப்ளோர் நினைக்கிறேன். ஸோ ஒரு சைடு வந்து காராக வந்து செட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சைடு பஸ்ஸு. நான் வந்து ட்ராவல் வந்து 2.5 மணி நேரம் நினச்சேன். ஏன்னா வந்து யூகே டு ஃப்ரான்ஸ் வந்து 1 மணி நேரம் டைம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமிங்கில் வந்து போட்டிருக்காங்க 2:30 மணிக்கு வந்து அரிவல்னு சொல்லிட்டு. நான் வந்து 2.5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது, ஸோ வந்து நிறைய நேரம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சாப்பாடு வந்து லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வச்சுட்டு நாங்கள் மாடிக்கு போயிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது அலோட் கிடையாது போல் இருக்குது, நம்ம வந்து திருப்பி வரக்கூடாது. ஸோ வந்தோடனே வந்து அலாரம் அடிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மேலே போயிட்டோம். பாருங்கள், போட்டோவில் வந்து நிறையா இது கடைலாம் இருந்துச்சு, காஃபி ஷாப்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஏறி கொஞ்சம் நேரம் வந்து எனக்கு வந்து தலைலாம் சுற்றுச்சு, ஏன்னா கொஞ்சம் ஆடுற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் போல். நான் வந்து இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ மாடியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுக்கலாம், ஸோ அந்த டைட்டானிக் கப்பல் மாதிரிலாம் போஸ்ட் கொடுப்போம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேலே வந்து போகக்கூடாது, இறங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து அதை எடுத்துருவோம். எனக்கு வந்து 1.5 மணி நேரம் வந்து பத்தவே இல்லை, அதுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ லஞ்சு சாப்பிட வந்து டைமே இல்லை. சரி நம்ம வந்து ஃப்ரான்ஸ் இறங்கிட்டு நம்ம காரில் போகும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். நல்லா காற்று அடிச்சிச்சு அந்த டைம். பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் இல்லை? ஸோ இதெல்லாம் வந்து அங்கே நிற்கும் போது அப்படியே ரசிச்சுக்கிட்டே நிற்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இந்த பிக்சர் ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலாகவே எடுத்தது இல்லையா? ஸோ வந்து இந்தமாரி பிக்சர்லாம் நான் வந்து நெட்டில் வந்து தேடுவேன். ஸோ இந்தமாரி அழகாக இருக்கும், பேக்ரவுண்ட்லாம் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நானே எடுத்தது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல?
ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இது வந்து உள்ள போட் உள்ள வந்து இந்த காஃபி ஷாப் எல்லாமே இருக்குது பாருங்கள். நிறைய பேர் அங்கேயே படுத்துருந்தாங்க. ஓகே, வந்தாச்சு, வந்துட்டோம். ஃப்ரான்ஸில் வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ரைட் சைடு இல்லையா, ஸோ அது வேறு நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். பட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சூப்பராகவே ஓட்டிட்டாங்க. பிளேஸ் வேறு தெரியாது, எப்படி போகிறோம் அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துச்சு. பட் வந்து மேப் போட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். ஸோ வந்து கரெக்டாக போயிட்டோம் ஒரு வழியாக. ஸோ இவ்வளோ ஈஸி தானா, நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சோம் அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாத பிளேஸில் அதுவும் இவ்வளோ நேரம் ட்ராவல் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு நான் அந்த பயம் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அந்த டைமில். பட் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக போயிட்டோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து சொன்னால் தைரியமாக நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். நல்லாவே என்ஜாய் பண்ணேன். நிறையா தடவை இதேமாரி ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் நான் போகிறப்ப நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அழகாகவே எடுத்து காட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இது வந்து ஃப்ரான்ஸு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டைமே கிடைக்கல. ஸோ எங்கே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னும் தெரியல. அப்புறம் வந்து கடைசியாக ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, ரோட்டில் வந்து ஒரு சைடில் நிப்பாட்டிட்டு நாங்கள் காரில் உட்காந்து ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு, லஞ்சு முடித்தோம். இது வந்து மர்கேஸ். அங்கே வந்து எனக்கு என்னோடய ஃபேவரெட்டு, அதை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டேன். அப்புறம் வந்து சுட்ட சோளம்லாம் சாப்பிட்டோம். மார்க்கெட் போயிருந்தோம். ஈஃபில் டவர் மட்டும் தான் அங்கே போக முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து மற்ற எல்லா நாளும் வந்து நிறையா விருந்து தான் நான் போனேன். 1 வீக் வந்து லன்ச் வந்து நிறைய வீட்டில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து சாப்பாட்டிலே எங்களுக்கு வந்து அந்த வாரம் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அதிகமாக எங்கேயும் சுற்றி பார்க்க முடியல. பட் வந்து ஈஃபில் டவர் மட்டும் ஒரு நாள் போனோம். அன்றைக்கி வந்து சூப்பரான வெதரு, நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அங்கே வந்து ஷூட்டிங்லாம் நடந்துச்சு பாருங்கள். ஸோ அது வந்து படமா இல்லை சீரியலா என்ன தெரியல, அவங்க ஊரில் உள்ள ஷூட்டிங் இல்லையா, ஸோ நமக்கு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய கடைக்கெலாம் போனேன், மார்க்கெட் போனேன். அங்கே வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அங்கே ட்ரெஸ்ஸு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்ததை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஈஃபில் டவர் வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் போனோம். மெட்ரோவில் போனோம். அங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து ஈஸியாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் சரி ஓகே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் அதில் போனோம். ஏதோ சாங்க்காக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்ஷன்லாம் வந்து சொன்னாங்க, பார்த்தேன். அங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா ஃபேமிலி இருக்காங்க. அப்புறம் என்னோடய கசின்ஸ், அப்புறம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ நிறையா விசிட்டிங் அங்கே நிறைய போனோம். ஸோ அங்கே வந்து கிரேக் சாண்ட்விச் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அல்ஜீரியனோட அரபு நாட்டோட ஸ்பெஷல் சாப்பாடு. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் சாப்பிட்டோம். ஸோ கிளம்பியாச்சு. 1 வீக் வந்து போனதே தெரியல, அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் டைமும் இருக்கணும்னு ஆசையாக அவ்வளோ எதிர்பார்க்குறேன்.
வர்ற வரைக்கும் வெதர் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து முக்கியம் இல்லையா? ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. வெதர் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரிட்டன் வரப்போ வந்து ட்ரெயினில் வந்தோம், ஈரோடு டனல். இப்போ நாங்கள் வந்து அந்த ட்ரெயின் உள்ள தான் போகுது. ட்ரெயினில் வந்து இந்த ட்ராவலும் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ட்ராவல். ஸோ ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரியே போட்லேயும் வந்து நான் 2.5 மணி நேரம் இருக்கும், நிறைய நேரம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இங்கேயும் அதே மாதிரியே 1 மணி நேரத்துலேயே வந்து இறக்கி விட்டாங்க. ஆனால் இதுவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். கார்லேயே உட்காந்து லஞ்சும் சாப்பிட்டோம். அங்கேருந்து வந்து சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்தேன், பக்கெட்டு வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் வந்து மதியானம் வந்து கட்டி சோறு வந்து கட்டி உருளைக்கிழங்கு கட்டி சோறுலாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.